12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி உயர்கல்வி படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய அறிவியல் பிரிவு மாணவர்களுக்காக ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்குது. நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை எழுதாமல் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிப்பதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்ல சேருவதற்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. இதை சார்ந்த கம்ப்ளீட் தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனோடு சேர்த்து இந்த பேராமெடிக்கல்ல என்னென்ன பிரிவுகள்ல மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அரசு கல்லூரிகள் மற்றும் செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அது கூட அட்மிஷன் எதனுடைய அடிப்படையில் நடைபெறுகிறது, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் என்பன சார்ந்த முழு தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எனவே மாணவர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த 100% இடங்களுக்கும் அதனோடு சேர்த்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியினால் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல 50% 65% அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களுக்கும் சேர்த்துதான் இந்த பேராமெடிக்கல் கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறுகின்றது. அதற்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்குது. மாணவர்கள் இந்த கலந்தாய்வுல கலந்துக்கணும் அப்படின்னா tnhealth.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தை பயன்படுத்தியோ tnmedicalselection.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பயன்படுத்தியோ மாணவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்க இயலாத மாணவர்களுக்காக தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் இந்த சென்டரை பயன்படுத்தியும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வருஷத்துக்கு அந்த பேராமெடிக்கல் கலந்தாய்வு சார்ந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியரா வந்திருக்குது. லாஸ்ட் இயர் 18/6/2023 அன்னைக்கு தான் இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த வருஷம் 23/5/2024 மதியத்திலிருந்து மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் அப்படிங்கிறது 21/6/2024 5 PM அப்படிங்கிற டைம் கொடுத்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் செலக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இவங்க தான் இந்த கலந்தாய்வை நடத்துகின்றார்கள். மாணவர்கள் இந்த கலந்தாய்வுல கலந்துக்கணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 500 ரூபீஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பேராமெடிக்கல்ல என்னென்ன பிரிவுகள்ல மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட், பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெராபி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, அது கூட பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிசிசியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரெசிபிரேட்டரி தெரப்பி, பிஆப்டிம், அது கூட பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் என்ற 19 வகையான பிரிவுகள்ல மாணவர்கள் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 19 வகையான பேராமெடிக்கல் கோர்சஸையும் மாணவர்கள் படிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே இடம் அப்படிங்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டும்தான். செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள்ல பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி 4 பிரிவுகளுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இடங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல மட்டும்தான் இந்த 19 வகையான பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய இந்த 19 பேராமெடிக்கல் கோர்ஸினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2860 இடங்கள் இருக்கின்றது. அதனோடு சேர்த்து இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டுக்காக இருக்கக்கூடிய மொத்த இடங்கள் அப்படிங்கிறது 16,064 இடங்கள். இதுல பிஃபார்ம் படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா 82 கல்லூரிகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த கல்லூரிகளில் இருந்து அரசு ஒதுக்கீட்டுக்காக கிடைத்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 4605 இடங்கள். பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரை 223 கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிபிடிக்கு 50 கல்லூரிகளுக்கும், பிஓடி 9 கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் தரப்பட்டிருக்கின்றது. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் அப்படிங்கிறது 16,064. இந்த இடங்களுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்கின்றது. இந்த கலந்தாய்வுல மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு 17 வயது நிரம்பிய மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகின்றார்கள். எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்தவரைக்கும் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த பாடங்களை கட்டாயம் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படித்திருக்க வேண்டும். பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஆப்டிம் இந்த பாடப்பிரிவுகளை படிப்பதற்கு 12ஆம் வகுப்புல பயாலஜி பாடத்தை படிக்காமல் மேத்தமெட்டிக்ஸ் பாடங்களை படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதனுடைய அடிப்படையில மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த பாடங்களிலே
200 மதிப்பெண்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்களின் அடிப்படையில தான் இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து மிக குறைவான கட்டணத்துல படிக்கணும் அப்படின்னு அதற்காக இருக்கக்கூடிய ஒரே இடம் அப்படிங்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டும்தான். அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல 19 வகையான பாராமெடிக்கல் கோர்சஸ் படிப்பதற்கான கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். ஆனா செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள்ல பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இந்த 4 பாடங்களை மட்டும்தான் நீங்க படிக்க முடியும். அதற்கான கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபார்மை பொறுத்தவரை 43,000 ரூபாயும், பிஎஸ்சி நர்சிங் 45,000 ரூபாயும், பிபிடி மற்றும் பிஓடி இந்த பாடப்பிரிவுகள்ல மாணவர்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா அதற்காக 33,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கான கட்டணமாக நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். பாராமெடிக்கல் கலந்தாய்வினுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம். நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து கல்லூரியில போய் சேருகின்ற வரை மாணவர்கள் பல்வேறு ஸ்டேஜஸை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்ல மாணவர்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய மொபைல் எண்ணையும் மெயில் ஐடியும் பயன்படுத்தி tnmedicalselection.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்டிலே சென்று தங்களுக்கான ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் உருவாக்குவது அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அடுத்து இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லாகின் செய்து தங்களுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதும், தேவையான சான்றிதழ்களை அப்லோட் செய்வதும், தேவையான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்துவதும் அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள் அடுத்து கலந்தாய்வு வரை காத்திருக்க வேண்டும். இப்ப விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய மதிப்பெண்கள் சரிபார்த்தல் அப்படிங்கிற நடைபெறும். மதிப்பெண் சரிபார்த்தல் முடிந்த பிறகு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படும். இந்த ரேங்க் லிஸ்டினுடைய அடிப்படையில தான் அடுத்தடுத்த கலந்தாய்வு குறித்த தகவல்கள் அனைத்தும் வெளியிடப்படும். இப்ப மாணவர்கள் தங்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு ஏற்ப 250 ரூபாய் கலந்தாய்வு கட்டணத்தை செலுத்தி அந்த குறிப்பிட்ட நாளில கலந்தாய்வுல கலந்து கொள்ளலாம். இந்த கலந்தாய்வை பொறுத்தவரையிலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய அடிப்படையில் ஆன்லைன் முறையில தான் கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட நாள்ல கலந்தாய்விலே கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் விருப்பமான பாடப்பிரிவுகளையும் வரிசைப்படுத்தி சமர்ப்பித்தல் அப்படிங்கிறத இந்த கலந்தாய்வினுடைய ஒரு முக்கியமான படி அப்படிங்கிறது. மாணவர்கள் தங்களுடைய விருப்பத்தை அளித்த பின்பு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு ஏற்ப அவர்களுடைய தரவரிசையினுடைய தகுதியினுடைய அடிப்படையில இடஒதுக்கீட்டு விதிகளினுடைய அடிப்படையிலும் விரும்பிய கல்லூரிகளிலே விரும்பிய பாடப்பிரிவுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கப்பெற்ற மாணவர்கள் அந்த ஆர்டரை ஆன்லைன்ல டவுன்லோட் செய்து அந்த குறிப்பிட்ட கல்லூரியில குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாக சென்று சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கலந்தாய்வுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங். ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரியில ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு கல்லூரியில ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, மற்றொரு அரசு கல்லூரியில ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அளிப்பதுதான் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது. இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரியிலிருந்து மற்றொரு செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளுக்கு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. இப்ப ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல மாணவர்கள் விரும்பிய இடம் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த ரீஅலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் செய்து அந்த குறிப்பிட்ட நாளிலே கல்லூரியிலே சென்று சேர்ந்து கொள்ளலாம். இதனுடைய அடிப்படையில தான் பாராமெடிக்கல் கோர்சஸுக்கு உண்டான அட்மிஷன் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இப்ப மாணவர்களே, இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. எனவே நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கிலே சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.